பாஜக கோட்டையில் ஒரு சிங்கப்பெண், தன் தந்தையின் செல்வாக்கை நிரூபித்த தங்கப்பெண், காங்கிரசுக்கு கிடைத்த சாதனை பெண். ஆம், அவர்தான் ஒடிசா வரலாற்றில் முதல் முஸ்லிம் பெண் எம்எல்ஏவான சோஃபியா ஃபர்தாஸ். ஒடிசாவில் 25 ஆண்டுகால நவீன் பட்நாயக்கை சாய்த்து பெரும்பான்மை மக்கள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தது பாஜக. ஒடிசாவில் சிறுபான்மை மக்கள் பிஜு ஜனதா தளத்தை தான் ஆதரித்து வந்தார்கள். இம்முறை காங்கிரசுக்கு வாக்களித்துள்ளனர் என்பதற்கு தேர்தல் முடிவுகளே சாட்சி. காங்கிரஸ் இம்முறை புதுமுக வேட்பாளர்களையே பல தொகுதிகளில் நிறுத்தியது. அதன் விளைவாக 3வது கட்சியாக மீண்டும் துளிர்வித்துள்ளது. இப்போது இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகியிருக்கும் சோஃபியா ஃபர்தாஸ் காங்கிரசின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்துள்ளார். 32 வயதுடைய சோஃபியா ஒரு சிவில் இன்ஜினியர் ஆவார். கட்டுமான துறையில் பல சாதனைகளை புரிந்து வந்த இவருக்கு 2019ஆம் ஆண்டு அரசியல் எண்ணத்தை விதித்தது. ஆரப்பட்டி கட்டாக் தொகுதியில் சோஃபியாவின் தந்தை முகமது முஹிதீன் 2019ஆம் ஆண்டு பாஜகவை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார். அடுத்த ஆண்டே இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டது. பல முறை தான் தவறு செய்யவில்லை என்று கூறினாலும் அனைத்தும் இவருக்கு எதிராகவே இருந்ததால் 3 ஆண்டு கடும் காவலை சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தந்தையின் களங்கத்தை போக்க வேண்டுமெனில் நான் இந்த தொகுதியில் வென்றே தீர வேண்டும் என்று முடிவுக்கு வந்த சிங்கப்பெண் சோஃபியா, தந்தையும் தண்டனை முடிந்து வெளியே வந்ததும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பேசி தன் மகளுக்கு பாரப்பட்டியில் போட்டியிட சீட்டை பெற்று தந்தார். ஜெயிச்சே ஆகணும்னு 2 பேரும் முடிவு செஞ்சு தொகுதியை 3 முறை சுத்தி வந்தாங்க. பிஜேபியினர் பூரி ஜெகநாதர் மற்றும் வி.கே. பாண்டியன் விஷயத்தை கையில் எடுக்க, சோஃபியாவோ தொகுதியின் வளர்ச்சியை கையில் எடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களிடம் பேசினார். எளிதாக பாஜக வெல்லும் தொகுதியா தான் பாரப்பட்டி கட்டாக் இருந்தது. ஆனால் சோஃபியாவின் புன்னகையுடன் கூடிய கீழ்ப்படியும் தன்மையால் மக்களை கவர்ந்தார். ஊழல்வாதியின் மகள் என்றனர். மக்கள் தரும் தேர்தல் முடிவு சொல்லும் என்று பதில் சொல்லிவிட்டு பிரச்சாரம் செய்தபடி இருந்தார். தேர்தல் முடிவு சொல்லும் நாள் வந்தது. பாஜக வேட்பாளர் பூர்ணச்சந்திரா மகபத்ராவை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று தன் தந்தையின் களங்கத்தை துடைத்தெறிந்து ஒடிசாவின் முதல் முஸ்லிம் எம்எல்ஏ ஆனார் சிங்கப்பெண் சோஃபியா ஃபர்தாஸ்.